friends, welcome to sharmisamayal. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி நம்ம சேனலில் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான விலாக் தான் சண்டே விலாகுங்க. ஸோ சண்டே மார்னிங் டு ஈவினிங் என்னென்ன பண்ணுன்ட்டு உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க அது என்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இப்போ புதுசாக ஒரு சில விஷயங்கள் மாற்றிக்கிட்டு வரேன். இப்போ வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியான ஷெட்யூல் போயிட்டுருக்கிறதுனால வீக்கெண்டில் கொஞ்சம் எல்லாமே ப்ரீ பிளான்டாக பண்ணி வைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் கண்டெய்னர்ஸில் வந்து இந்த ஆயில் ஃபில் பண்ணுற வேலை எனக்கு ஒரு பெரிய டாஸ்க்கு தான். இந்த வீக்குக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து இந்த மஸ்டர்ட் ஆயிலில் கொஞ்சம் ரெசிபீஸ் பண்ணலான்ட்டு அதை கொஞ்சம் ஃபில் பண்ணி வைக்கிறேன். நான் எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கிறது தான், எப்போவுமே ஒரே ஆயில் யூஸ் பண்ணாதீங்க. ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணணுன்ட்டு கிடையாது. பெஸ்ட்டு எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான். அப்பப்போ இந்த மாதிரி வந்து துணியில் துடைச்சி வச்சுருவேன். ஸோ உங்களுக்கு அந்த சைடில் கரலாக இருக்கும் பாருங்க, க்ளீன் ஆகிடும். ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா டீப் க்ளீன் மாதிரி பண்ணுவேன். நல்லா உள்ளே வந்து ப்ரஷ் விட்டு நல்லா க்ளீன் பண்ணி இந்த பாட்டில்ஸை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்ட பிறகு திரும்ப ஆயில் ஃபில் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி வந்து சும்மா ரீஃபில் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதுன்ற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். எண்ணெய் தானே அப்படின்னு நினச்சிடாதீங்க. எண்ணெய்க்கு நிறைய ஸ்பெஷல்ஸ் இருக்குது. அதுக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் வந்து 4 விதமான எண்ணெயை வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிவிடுவேன். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய்ங்க, அதுதான் பெஸ்ட்டு எப்போவுமே. நெக்ஸ்ட்டு கடலெண்ணெய், அப்புறமா தேங்காய் எண்ணெய், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சமாக வந்து இந்த மஸ்டர்ட் ஆயில் இருக்குது பாருங்கள், அதை சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய், அது இந்த மாதிரி டின்னில் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கிது. ஸோ அதை வந்து இந்த பிராண்டை நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது. பர்சனலாக நான் கடைக்கு போயிட்டு வாங்கின எண்ணெய் தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். மோஸ்ட்டாக நல்லெண்ணெய் செக்கெண்ணெய் பார்த்திங்கன்னா நான் கடையில் வந்து ஆட்டி எடுத்துப்பேன். பிகாஸ் அதை வந்து கடையில் இருக்கிற அந்த பேக்கெட்ஸில் வாங்குறது எனக்கு பெரிய இஷ்டம் கிடையாது. என்றைக்காவது தேவைன்னா அன்றைக்கி மட்டும் நான் அதை வந்து அர்ஜென்ட்டுக்கு வாங்கிப்பேன். பட் மோஸ்ட்டாக வந்து செக்கெண்ணெயில் கொடுத்து ஆட்டி எடுத்துப்பேன். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ தனியாகவே போட்டிருக்கு, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ எண்ணெய் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் முடிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மந்த்துக்கான எண்ணெய் வந்து நான் இந்த மஸ்டர்ட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன்ல, நெக்ஸ்ட் வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆட் பண்ணுவேன். ஸோ எண்ணெய் வந்து இந்த 3 வந்து காமனாக வச்சுப்பேன். இது நல்லெண்ணெய், கடலெண்ணெயும் தேங்காயும் காமனாக வச்சுப்பேன். இந்த இன்னொரு பாட்டில் இருக்கிறது மட்டும் மாற்றிக்கிட்டே இருப்பேன். நம்ம செய்யும் போது தான் நம்மளுக்கு எல்லா எண்ணெயும் உடம்புக்கு போகிறது நல்லது. ஸோ ஒரே எண்ணெயிலே சமைக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் மாற்றி செய்யுங்க. இந்த மஸ்டர்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்து நிறைய ரெசிபி சூப்பராக இருக்கும். ஸோ அந்த எண்ணெயில் பண்ணால் ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும். அப்புறம் கோகனட் ஆயில்னால் வந்து சான்ஸே இல்லைங்க, செம்ம எண்ணெய். அதில் நீங்கள் குருமா பண்ணி பாருங்களேன், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது கண்டிப்பாக கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் கடலெண்ணெய் பொரிச்சிக்கிறதுக்கு எடுத்துப்போ நல்லெண்ணெய் வந்து காய்கறி குழம்பு, இந்த வத்த குழம்பு, சாம்பார் எல்லாமே அதில் நான் பண்ணிட்டு வரேன். ஸோ வந்து நல்லெண்ணெய் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஒரு ஐட்டம்ஸ்க்கு இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். என்னை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு இந்த எல்லா எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லது தான். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா தான் அந்த எண்ணெய் யூஸ் பண்ண நம்மளுக்கு தோணும். சும்மா ஒரே ஒரு தூக்கில் நம்ம எல்லா எண்ணெயும் ஃபில் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து இது செய்யலாமா அது செய்யலாமா ஒரு கன்ஃபியூஷனில் ஆகிடும். பட் எப்போவுமே நான் சொல்கிற ஒரு ஐடியா என்னென்னா, இந்த மாதிரி கேனில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், சமைக்கும் போது டக்குன்னு இதை எடுத்து யூஸ் பண்ணலாமே அப்படின்னு தோணும். இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா பிங்க் ட்ரே வந்து நான் பிக் பாஸ்கெட்டில் வாங்கியிருந்தேங்க. இந்த கண்டெய்னரில் வைக்கிற மாதிரி ட்ரே இது 99 rupees, அது 100 rupees அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக எழுதுனால கடகடன்னு இந்த வேலைலாம் பண்ணிகிட்டு இருந்தேன். மற்றவங்க எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளீனிங் வேலைலாம் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி இல்லை. ஸோ இந்த வேலைலாம் முடிச்சு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்தது. இது கொஞ்சம் நாளாகவே இருந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணிடலான்ட்டு நெய்யாக காய்ச்சிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு அந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆல்ரெடி என் ஃப்ரெண்டு கொடுத்த நெய் இருக்குது. பட் இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா என் பட்டரும் வேஸ்ட் ஆகாமல் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலான்ட்டு ஐடியா பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ரொம்ப ஈஸி தாங்க. நெய் காசுறது அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்களே நார்மலாக இந்த மாதிரி பட்டர் பாக்கெட் வாங்கிட்டு வந்து பண்ணலாம். சில பேருக்கு ஒரிஜினல் பட்டர் கிடச்சா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லது. நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி மில்கி மிஸ்ட் பிராண்டோ இல்லை மற்ற பிராண்ட் தான் கிடைக்கிது. ஸோ அதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலாக கருவேப்பிலையோ இல்லை நீங்கள் வந்து இந்த முருங்கைக்கீரையோ போட்டு கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பர் ஸ்மெல்லாக இருக்குங்க. அந்த நெய் காசுகிற மெத்தட் ரொம்ப நல்லாயிருக்கும். டீப்பாக வேணால் ஒன்று வீடியோவில் காமிக்கிறேன். இதில் பெருசாக ஒன்று ஷூட் பண்ணல, உங்கள்கிட்ட அப்படியே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமிச்சு
ஆரம்பிச்சிட்டேன். ஸோ சண்டே மார்னிங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு குட் ஸ்டார்ட்டாக இருந்தது. எல்லா ஒர்க்கும் கடகடன்னு ஆகிட்டு இருந்தது. மாவு வந்து சாட்டர்டே போட்டிருந்தேன். ஸோ அது பொங்கி இருந்தது. ஸோ அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்குள்ளே நான் போய் எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறமா குட்டீஸ் எல்லாம் எழுந்து வரும்போது பாவக்காய் ஜூஸ் பண்ணிக்கலான்ட்டு அந்த வேலை பண்ணிகிட்டு இருந்தேன். குட்டி குட்டியாக அந்த பாவக்காய் நைட்டே எடுத்து வச்சேன் பாருங்கள். கரெக்டாக ஞாபகம் வந்துடும், இல்லை நம்ம மறந்துடும். கொஞ்சமாக இந்த அளவுக்கு பாவக்காய் இருந்தால் போதும். அதை குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி அந்த விதையோடு சேர்த்து அரைப்பேன். அந்த பாவக்காய் ஜூஸ் வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் மோஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி நான் கொடுப்போம். இந்த டம்ளர் இவங்களுக்கு, இந்த டம்ளர் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே குட்டி குட்டி கிளாஸில் ஊற்றி வச்சு கொடுத்தாச்சு. என் ஹஸ்பண்டும் எங்கள் அப்பாவும் நிறைய குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய கொடுத்துருவோம். நான் குட்டீஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான், அவ்வளோதான் முடியும். எப்படியும் சின்ன குட்டி என்னை ஏமாற்றிடுவார். ஸோ அதுக்காக நானும் அதை எடுத்துக்கணும். அதனால் ஒரு வழி கிடையாது. இருந்தாலும் ஒரு 3 ஷார்ட் குட்டி குட்டியாக ஊற்றி வச்சு கொடுத்துட்டேன். கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க்கு தான். சண்டே எதுவும் காலையில் இப்படி கொடுக்குறியே அப்படின்ற மாதிரி மனசுக்கு திட்டிகிட்டே தான் எல்லோரும் குடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் சின்னவர் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கண்டிப்பாக என்னை ஏமாற்றுவாருன்ட்டு அவரோட ஷார்ட்டை மட்டும் ஒழிச்சு இந்த பக்கம் வச்சுட்டாரு. அதாவது நம்ம குழந்தையே இப்போ ஒழுங்காக குடிக்கிறதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா இருக்கார் பாருங்க, ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுப்பார். ஐயோ அப்படி ஊனுவார். உடனே அவனும் ஏதோ ட்ரை பண்ணி அப்படி இப்படின்னு குடிச்சிட்டான். அவன் எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அப்படியே உங்களுக்கு நான் ஷூட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பட் எனக்கு என்ன ஹாப்பினஸ்னால் சஷ்வந்த் இப்போலாம் கொஞ்சம் குடிக்க கற்றுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ஏஜில் தான் அவனும் கொஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். முக்கியமாக இந்த இயர்லேருந்து தான். ஸோ ஒரு நம்பிக்கை இருக்குது அவரும் கொஞ்சம் பெருசாகிட்டு குடிப்பார் அப்படின்ட்டு. சின்னவர் என்னாலும் சரி அப்படின்ற மாதிரி படுக்க போட்டு ஒரு 2 ஸ்பூனு அப்படி இப்படி உள்ளே தட்டு நாங்களும் அவரும் போட்டு அம்மிக்கி ஊற்றிட்டோம். அதெல்லாம் நாங்கள் ஷூட்டே பண்ண முடியல. பாவம் அப்படின்னு குடித்தாச்சு. பட் ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபுல்லாக குடிக்கல. ஒரு 2 ஸ்பூன் குடிக்கிறதுக்குள்ளேயே போதும் போதும்னு பண்ணிட்டான். ஸோ காலையிலேயே வச்சு நம்ம செஞ்சுட்டோம் அவங்களன்ற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங்கே சூப்பராக பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்ட்டு எல்லா வேலையும் போயிட்டு இருந்தது. சண்டே வந்து கண்டிப்பாக வந்து புரட்டாசி மாதம் வந்து நான்வெஜ் கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி பொங்கல், அப்புறமா கத்திரிக்காய் கொஸ்து, அப்புறம் லஞ்சு வந்து சைட் பை சைடில் போயிட்டு இருந்தது. பொங்கல் வந்து சூப்பராக டே இருந்தது பாருங்கள். அந்த திணை பொங்கல் தான். நான் வந்து 1 கப்பு திணை போட்டேன்னா 1 கப்பு வந்து நார்மல் அரிசி போட்டு பாசிப்பருப்பு போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி செய்யும் போது அவங்களுக்கு தெரியாமல் அப்படியே கொஞ்சம் மில்லட்ஸ் உள்ளே போயிடும். அப்புறமா இந்த சாம்பார் மாதிரி தான் அதுவும். பட் கத்திரிக்காய் போட்டு நம்ம ஒன்றா குக் பண்ண போகிறோம். ஸோ அது பற்றின ஏற்கனவே டீட்டெயிலாக போட்டிருக்கேன். பெருசாக ஒன்றும் காமிக்க போகிறதில்ல. ஸோ ஒரு பக்கம் சாம்பார் போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் வந்து லஞ்சுக்கான வேலை போயிட்டுருக்கு, ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா சூப்பராக பொங்கலும் ரெடி ஆகிட்டுருக்கு. லஞ்ச் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா முருங்காவும் கத்திரிக்காய் போட்டு தொக்கு, அப்புறமா வந்து கீரை வச்சு ஒரு குழம்பு மாதிரி பண்ணிடலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ சண்டே ஆச்சு, வடை எதுனா பண்ண அப்படின்னு கேட்டுட்டு இருந்தார் என் ஹஸ்பண்ட். ஸோ அதனால் வந்து வடை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். சூப்பராக இருக்குங்க. இந்த ஆமை வடை சொல்லுவாங்க பாருங்கள், 3 விதமான பருப்பு போட்டு பண்ணுற வடை. ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கேன் நான். ஸோ அந்த வடை தான் திரும்ப நான் செய்கிறேன். அந்த வேலை சைட் பை சைடில் ஓடிட்டே இருந்தது. இந்த மாதிரி மண்ணிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்ச்சட்டிங் கிட்ட கொடுப்பாங்க. கீரைலாம் இதில் குக் பண்ணிவிட்டு இதில் கடைஞ்சி பாருங்களேன், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதில் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தால் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, சைட் பை சைட்லேயே வேலை பண்ணிவிட்டு இன்றைக்கான மோட்டிவேஷன் லைனை இந்த விலாகில் சொல்லாமல் மிஸ் பண்ண முடியாது. இன்றைக்கான மோட்டிவேஷன் லைன் என்னென்னா, ஒருத்தவங்களை நீங்கள் கண்டிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் தனிமையில் கண்டிங்க. அதுவே ஒருத்தவங்களை பாராட்டணும், நல்லபடியாக சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் முன்னாடி பாராட்டுங்க. இந்த காலத்து குழந்தைங்களாம் சான்ஸே இல்லைங்க. பயங்கர உஷாராக இருக்காங்க. நம்மள மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நம்ம ஒரு வார்த்தையை திட்டினா கூட அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ இன்னிலேருந்து அது பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் நினைங்க. திட்டுற விஷயங்கள் எதாக இருந்தாலும் குழந்தைங்க வந்து எல்லோரும் முன்னாடி திட்டாதீங்க. குழந்தைங்களாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்மளை வீட்டு தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும், யாரையுமே வந்து திட்டுறது எல்லாரும் முன்னாடி திட்டாதீங்க. தனியாக கூப்பிட்டு அதை பற்றி கண்டிங்க. ஆனால் அவங்க ஒரு சின்ன ஒரு விஷயம், ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணால் கூட அதை பெருமையாக பாராட்டணும் நீங்கள் மனசார நினச்சிங்கன்னா சூப்பராக எல்லோரும் முன்னாடி வச்சு நீங்கள் ஒரு என்கரேஜ் பண்ணி அந்த வேர்ட்ஸ் சொல்லி பாருங்களேன். அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ இனிமேல் இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்ட்டு நினைக்கிறேன். ஸோ அப்படியே லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சாச்சு, சாப்பிட்ற வேலையும் முடிஞ்சிருச்சு. சைட் பை சைடில் பார்த்திங்கன்னா மண்டே வந்து பெரியவருக்கு எக்ஸாம் போயிட்டுருக்கு. சயின்ஸ், சோஷியல் அப்படின்ட்டு இந்த வீக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கிறதுனால மேப் ஒர்க் வந்து கொஞ்சம் அவனுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வரைஞ்சி கொடுக்குறோன்ட்டு கொஞ்சம் யோசித்து அதெல்லாம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். ஸோ அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஆன்லைன் டைம்லலாம் வேறு வழியே இல்லை. குழந்தைங்களுக்கு வந்து ஆன்லைன் எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக வச்சிடுறாங்க. பட் பேரண்ட்ஸ் நம்ம தான் கஷ்டப்படுறோம் உண்மையை சொல்லப்போனால். பட் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவங்க கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு
எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு ஒரு விஷயங்களை சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. குழந்தைங்களுக்கு உட்காந்து நம்ம சொல்லித்தர மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ ஒரு பக்கம் ஆன்லைன் கிளாஸ் ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் ஒரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ரொம்ப அழகாக வந்து குட்டி மேப் எல்லாம் கலரிங் பண்ணி அழகாக முடிச்சிட்டாரு. ஸோ இந்த விலாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.